9 வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 கோத்திரங்கள் இன்னும் இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. சுதந்திரத்தை பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இன்னும் இருக்கு. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நியூ இயர் அதுவுமா நமக்கு புத்தாண்டில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்ம சின்ன கார்டை கொடுக்குறோம். அதுலேயும் ஆண்டவருடைய வசனத்தை பார்க்குறோம். ஆண்டவர் பேசுகிறார். சில பேருக்கு ஆண்டவர் யூடியூப் வாயிலாக பேசுகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்படி வாக்குத்தத்தங்கள் அநேகமாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், நாம் பங்கிட்டு கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வசனத்தை ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரும். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொண்டு வரும். அதுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். முதல் வசனத்தில் பார்க்கிறோம், சபையெல்லாம் சீலோவில் கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று. சபையெல்லாம் கூடின பொழுது தான் தேசம் நமக்கு சுதந்திரமாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாம் சபையாய் கூடி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். நாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த பகுதியை சுதந்திரிக்க வேண்டும். இயேசுவுக்காய் இந்த பகுதியை எழுப்ப வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சில வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய குடும்பத்துக்கோ, நம்மளுடைய வீட்டுக்கோ, நம்ம தனிநபருக்கோ எல்லாவற்றுக்கும் கொடுக்கிறார். எல்லாம் நமக்கு சுதந்திரிக்கிறதுக்கு தான். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டு இன்னும் நம்மளால் ஏன் சுதந்திரிக்க முடியலை? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு வசனத்தை கொடுத்து அடையாளப்படுத்தி நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி எடுக்கிறோம். அந்த ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் வேணும், இந்த வருஷத்தில் என்ன சொல்லணும்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். இதை சொல்லு சபைக்கு, இதை ஜனங்களுக்கு சொல்லணும். அதை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளணும். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்கும். அதை மட்டும் அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். வசனம் வந்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், இந்த வசனம் நல்லா இருக்குது, என் குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்குது என்று சொல்லி. ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படணும். அதை சுதந்திரிக்கிறதுக்கு, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம அதை என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த ஜனங்களால் சுதந்திரத்தை கொடுத்தாச்சு. ஆனாலும் வசனம் இங்கே பார்க்குறோம், பங்கிட்டு கொள்ளாத இன்னும் 7 கோத்திரம் இருக்கான். அப்படின்னா இன்னும் ஒரு 7 பேர், 7 கோத்திரங்கள், 7 குடும்பங்கள் என்ன செய்யலை? இன்னும் சுதந்திரத்தை பெறலை. மீதி எல்லாம் சுதந்திரத்தை பெற்றுட்டான், பங்கிட்டு இடத்த போய் பிடிச்சிட்டான். இந்த 7 பேரால் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இதை குறித்து பார்த்தோம் என்றால், அவங்களுக்கு சொந்தமாக அந்த இடத்துல பகுதி கொடுத்துட்டாங்க, சொந்தமாக அந்த இடத்துல ஊழியத்தை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியல? அதை மேற்கொள்ள முடியல. ஒரு அசதி அவன் வாழ்க்கையில், ஒரு பலவீனம் அவன் வாழ்க்கையில். அவனுக்கு இடம் இல்லாமல் இத்தனை நாட்கள் அடிமைத்தனமாக இருந்தான், நுகத்தடியில் இருந்தான். நம்மளும் ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பாக சில அடிமைத்தனத்திலையோ பாவத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். இப்போ புது வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு கொடுத்தபடியே ஒரு சபை எல்லாம் கூடி அங்கே நிறுத்தப்பட்டதுனால, ஆசாரிப்பு கூட நிறுத்தப்பட்டதுனால தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று. அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருக்கிறார். என் மனைவியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எங்கள் பாட்டியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த சபையிலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தது கர்த்தர் தான். முன்ன பின்ன உங்களை யாருமே எனக்கு தெரியாது. என் மனைவியை திருமணம் பண்ணுறதுக்கு முன்பாக எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்றால், தேசத்தை நம் சுதந்திரிக்க, இந்த பகுதியை சுதந்திரிக்க ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இது கடைசி நாட்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நடக்கிற காலங்கள் கடைசி நாட்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். இன்னைக்கு இந்த மீடியாக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்க்கிறோம்,
எல்லா ஊழியக்காரர்களுடைய நிலைமைகளை பார்க்க முடிகிறது. எப்படி உலகம் இன்றைக்கு பாவத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சிறு பையன் முதற்கொண்டு இன்றைக்கு என்ன செய்கிறான்? கொலை செய்கிறதுக்கு துணிவாக இருப்பதற்கு நடந்து போவதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்கூல் படிக்கிறவனுடைய பையில் என்ன வச்சுட்டு போகிறான்? கத்தி வச்சுட்டு போகிறான், நியூஸில் போடுறான். இன்றைக்கி நிலைமைகள் அப்படி போய்கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் இந்த சபைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நாம் சுதந்திரிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிறார். அப்போ ஏன் இவங்க சுதந்திரிக்கலை? இவங்களுக்கு சபையை கொடுத்தாச்சு, ஊழியக்காரராகிய யோசுவாவை கொடுத்தாச்சு, இவங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்தாச்சு, எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனாலும் ஏன் சுதந்திரிக்கலை? ஏன்னா சொந்த பகுதியை தேர்ந்தெடுக்க இன்னும் அவங்க துணியலை. ஏன் இன்னும் பிரிக்க எடுக்கலைன்னா இன்னும் அவங்க துணிஞ்சு செயல்படலை, தேர்ந்தெடுக்கலை இன்னும். அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடியல, பங்கிட்டு கொள்ள முடியவில்லை. இது ஏன் ஊழியம், இது என்னுடைய வேலை, இந்த சபையில் இதை நான் செய்கிறேன், இதை நீ செய்கிறேன்னு சொல்லி பங்கிட்டு கொள்ளலை இன்னும் வேலையை. சபையை பங்கிட்டு கொள்ள வேண்டும். கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிறோம், 2 பேரும் பங்கிட்டு கொள்ளுகிறோம். இன்றைக்கி நீ வர்ஷிப் பண்ணு, நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நீ இதை பண்ணு, நான் செய்கிறேன்னு சொல்லி ஊழியத்தில் பங்கிட்டு கொள்ளுகிறோம். நீ உபவாச ஜெபத்தில் இதை பண்ண, இதை செய்யணும். இதை போல இந்த ஜனங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டாச்சு, சபை கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் ஏன் இன்னும் செய்ய முடியல? அந்த துணிவு இன்னும் அவர்கள் இடத்துல வரவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர், நீங்கள் கரெக்டான சபையை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் சரியான சபையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, லோத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த பிறகு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்னு சொல்லுகிறார். எவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும்? ஆனால் லோத்து பார்க்குறான், நல்ல இடமா இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் ஆபிரகாமுடைய பார்வை, நீ இப்படி போனால் நான் அப்படி போகிறேன், நீ அப்படி போனால் நான் இப்படி போகிறேன்னு சொல்கிறேன். எதனால் அது சொல்ல முடிகிறதுனா, ஆண்டவர் அவரை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு வாழ்க்கையில் இருந்ததை பார்க்க முடியும். அதனால தான் தைரியமாக ஆபிரகாம் சொல்கிறார், நீ இந்த பக்கம் போனால் நான் இங்கே போகிறேன். சரியான பாதையை சூஸ் பண்ண வேண்டும் என்றால் வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பகுதியும், நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த சபையும் ஆண்டவர் திட்டமாய் சொன்ன காரியம் சரிதான் என்று சொல்லி நீ இந்த சபையை சூஸ் பண்ணது சரி. ஆண்டவர் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறது சரி, இந்த சபையை கொடுத்திருக்கிறது சரி. இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, கர்த்தராகிய தேவன் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார், தேடி வர வைத்திருக்கிறார். சரியான இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சரியான இடத்தை கொடுத்தார். உன்னை நான் பழுகி பெருக செய்வேன், மேற்கில் இருந்து கிழக்கிற அளவுக்கு சந்ததி பெருகும்னு சொல்லிட்டார். அந்த நம்பிக்கை வாக்கு தத்தத்தை அவர் பெற்றனால லோத்தை பார்த்து சொல்கிறார், நீ எங்கே வேணால் போ, நான் சிட்டி சைடு தான் ஊழியம் செய்ய போகிறேன், போய் செய்ய போ. நான் இந்த சைடில் தான் போக போகிறேன், போ. ஆனால் மேற்கிலும் கிழக்கிலும் நீ இந்த பக்கம் போனால் வெறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நின்று செய்வேன்ற ஒரு தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா துணிவு. சரியான தேர்ந்தெடுத்தல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. எதன் நிமித்தம் என்றால் வாக்கு தத்தத்தை அவர் உறுதியாய் வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் வசனம் நம்மளிடத்தில் இருக்குது. உங்கள் உறுதியாக அதை வைத்திருந்து பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு தேவசித்தமாய் மாறும். நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆண்டவர் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். இதுதான் வேணும்னு நான் கேட்குறத விட நான் செய்கிறத ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது எத்தனை ஒரு வித்தியாசம் பாருங்கள். எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இதுதான் வேணும்னு நான் அடம்பிடித்து கேட்குறத விட ஆண்டவரிடத்துல நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது எவ்வளோ அனுகூலமானது. காரணம், வாக்கு தத்தத்தை சுதந்திரமாக பெற்றிருக்கணும், அந்த வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருக்கணும். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரே காரியம், நீங்கள் தேர்ந்தெடுத்தது சரிதான். எந்த காரியத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களோ அது சரி. இந்த சபை உங்களுக்கு சரியான இடமாய் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். 2வது காரியம், ஏன் அவங்களால சுதந்திரிக்க முடியலைன்னா, மற்றவர்கள் யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரலை. எல்லா கோத்திரத்துக்கும் இடம் கிடச்சாச்சு, எல்லா சபையும் வளர்ந்துட்டு போயாச்சு. 12 கோத்திரம், அதில் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட எல்லா கோத்திரமும் என்ன ஆகப்பட்டதுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கிடச்சிருச்சு, நல்ல சபை கிடச்சாச்சு, நல்ல ஜனங்கள் வந்துட்டாங்க, அவங்க ஊழியங்கள்லாம் வளர்ந்துட்டு போகுது.
ஆனால் உதவி செய்கிறதுக்கு யாருமே என்ன செய்யலை, வரலை. இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரவில்லை என்றால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். எனக்கு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய மனுஷன் வருவானான்னு இருக்கிறேன். வக்கீல் வருவானா எனக்கு வாதாட? எனக்கு சாதகமாக எஸ்ஐ வருவாரா? எனக்கு சாதகமாக இவர் இந்த பிரச்சனையில் இவர் வந்து நிற்பாரா? இல்லை எனக்கு சாதகமாக இந்த டாக்டர் வந்து என்னை சரிப்படுத்தி கொடுத்துருவாரா? மனுஷனுடைய உதவியை காட்டிலும் தேவன் இக்கட்டில் உதவி செய்கிறது தான் பெரிய உதவி. இப்போ இந்த ஜனங்கள் கையேந்தி நிற்கிறார்கள். எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? எங்களுக்கு உண்டான கோத்திரம் கட்டப்படாதா? எங்களுக்கு உண்டான சபையை கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் யாராவது வரமாட்டாங்களா? ஸ்பான்சர்ஸ் யாராவது இருக்க மாட்டாங்களா? மற்றவர்கள் உதவி செய்ய முன் வரலன்னு சொல்லி சொல்லி வெக்ஸாயி பலவீனமாயி, யாரும் என்னை கேட்க மாட்டானே, யாரும் என்னை விசாரிக்கலையே, யாரும் எனக்கு உதவி செய்யலையே, ஸ்தாபனம் எனக்கு உதவி செய்யலையே, இவர் எனக்கு உதவி செய்யலையே, அவர் நினச்சிருந்தா எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே, நினச்சி 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 சோர்வு தான் அடையும். நீங்களாம் அப்படிப்பட்ட சோர்வுக்குள்ளே போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் உனக்கு உதவி செய்கிறதை காட்டிலும் பரத்தில் இருக்கிற தேவன் செய்கிற உதவி பெரிய உதவி. ஆமென், அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி எங்களுக்கு விருதா அப்படின்னு ஆண்டவர் தாவீது கேட்குறார். எவ்வளோ அழகாக சொல்லுகிறார். மனுஷனுடைய உதவி நமக்கு நல்லது தான். கர்த்தர் உதவி செய்யும்போது மனுஷனுடைய உதவியை ஆண்டவர் கொண்டு வருவார். அதுதான் உதவி. மனுஷனுடைய உதவி போய் நிற்கிறதல்ல. என்ன காரியமாக இருந்தாலும் நான் ஊழியத்தில் இருந்து பார்க்குறேன். நான் வந்து நிறைய ஊழியர்கள் இடத்துல பழகிறனால பார்க்குறேன். சபையை கெட்டுறதுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் போராடுறாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் காசு கேட்குறாங்க. ஆனால் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். காணிக்கைக்காக பிரசங்கமா, தசம பாகத்துக்காக பிரசங்கமா, என்னை ஆண்டவர் எங்கேயாவது அழைத்துட்டு போனால் அங்கே காசு தருவாங்கன்னு எண்ணி ஊழியமா? கிடையாது. தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். பரலோகம் நமக்காக திறக்கும், வானம் நமக்கு திறக்கும். ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்புவார், காகங்களை அனுப்புவார். காணிக்கைக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. இப்போ நான் காணிக்கைக்காகவும் பணத்துக்காகவும் இந்த ஊழியம் நடைபெற்றிருந்தா எப்போவோ யாரையோ ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சி அங்கங்கே பிடிச்சி கெட்டி எழுப்பியிருக்க முடியாது. தேவன் நடத்துவார் என்கிற நம்பிக்கையில் காத்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி சிலர் தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சங்கீதம் 118:3 வாசிப்போம். சிலர் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ அவனுக்கு உதவி செய்தார் என்று அங்கு வசனம் இருக்கும். சங்கீதம் 118:3. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆமென். சங்கீதம் 118:13 வாசிப்போம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு உலகம் உங்களை விழ வைக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. எப்போ நீ விழுந்து போவ, எப்போ நீ வளர மாட்டேன்னு சொல்லி உலகம் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். வளராத வரைக்கும் ஒருத்தனுக்கு பிரச்சனை கிடையாது. ஊழியத்துலேயும் சரி, வெளியிலும் சரி. ஒருத்தன் நல்லா வராத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனை எங்கே பார்த்தாலும் என்னடா நல்லா வரலாமே, நல்லா இது பண்ணலாமே அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒருத்தன் நல்லா வளர்ந்து வந்து மேலே நின்றுட்டான்னு வைங்க, அவங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். எப்போ அவன் விழுவான்னு நினைப்பாங்க. வளராத வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எப்படா வளருவேன், எப்படா இது பண்ணுவேன்னு. ஆனால் வளர்ந்த பிறகு கர்த்தர் அவனை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது அப்போ சொல்லுவாங்க, இவன் எப்போ விழுவான்னு. தாவீதுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். பகுதியிலெல்லாம் பார்க்குறோம் ஆடு மேய்க்கிறது, வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஆண்டவர் ஒரு உயரத்தில் ராஜாவை கொண்டு போய் நிறுத்தினார். ஆடு மேய்க்கும் போது இவன் என்ன செய்வான், இவன் எப்படி இருப்பான், நல்ல கிட்டார் வாசிக்கிறான், நல்லா ஆராதிக்கிறான், நல்லா இது பண்ணுறான்னு சொன்ன ஆட்கள் வளர்ந்த பிறகு சொல்லுகிறாங்க, இவன் எப்போ விழுவான்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்ம வீட்டாரை நமக்கு சத்துரு என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையில் கர்த்தர் அதை அனுமதிப்பார். நம் குடும்பத்தின் மூலியமாய் நம்மளை விளைவிக்க சத்துருவானவன் வகை தீட்டுவான். நாம் நேசித்தவர்கள் மூலியமாய் நம்மளை விளைவிக்க சத்துருவானவன் திட்டத்தை தீட்டுவான்.
ஆனால் வசனம் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நமக்கு என்றைக்குமே உதவி செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உதவி அவரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். இந்த உதவிக்காக தான் காத்திருந்து இந்த ஜனங்கள் சோர்ந்து போய் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவில்லை. எத்தனை வருடங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய எத்தனை வாக்குத்தத்தம் எனக்கெல்லாம் பார்த்தா வாக்குத்தத்தமாக வருது. ஒன்றையும் எப்போ நிறைவேறும் தெரியல. ஆனால் சுதந்திரிப்பதற்கு அசதிகள் இல்லாதபடி, பலவீனங்கள் இல்லாதபடி, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சோர்ந்து போகாது. உங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு இல்லை. கர்த்தர் நினச்சா நமக்கு உதவி செய்ய ஆட்களை கொடுக்க முடியும். ஆனாலும் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால், நீ கர்த்தரை நாடி இருக்கணும், ஆண்டவரை தேடி இருக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அதுதான் கர்த்தருடைய உதவி. இன்றைக்கி உன்னை விழ வைக்க, ஒரு சாட்சியை கெடுக்க, நீ உன்னை பற்றியதான காரியத்தை சொல்லி உன்னை எல்லாவற்றிலும் தள்ளுவதற்கு பிசாசானவன் வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிற உன்னை விழ வைக்கிறதுக்கு. என்றைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டையோ, என்றைக்கு ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டையோ, பிசாசானவன் திட்டம் தேடிட்டோம் உங்கள் வாழ்க்கையை விழ வைக்கிறதுக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் உள்ள ஒரு சத்தியத்தில் உள்ள ஒரு சபை. தைரியமாய் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு சபை. சின்ன ஒரு கூடாரம் தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு சபை. இங்கே வருகிறவர்களை ஆண்டவர் காண்பித்தார். பிசாசானவன் உங்களை விழ வைக்க திட்டம் தீட்டி வைப்பான். இந்த சபைக்குள்ளே போகாத, இந்த சபைக்குள்ளே வராத, உனக்கு உதவி கிடைக்காது, நீ வேறு இடத்துக்கு போன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இந்த இடத்துல நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் ஆண்டவர் இருப்பார். ஒருத்தர் சிங்கம் வளர்த்துட்டு இருந்தான். அவன் நண்பன் சொன்னான், சிங்கத்தை பப்ளிக்குள்ளே கொண்டு வராதன்னா. அவன் சொன்னான், இது நான் வளர்க்குற சிங்கம், இது என் மேலே பாயாதுன்னு சொல்லி பப்ளிக்கில் அந்த சிங்கத்தை அவுத்து விட்டுட்டான். அப்போ அவன் நண்பன் சொன்னான், அவுத்து விடாத, ஒன்று வேணால் அது சிங்கம் கடிக்காமல் இருக்கலாம், இது பப்ளிக் பிளேஸ், எல்லாரையும் அது விழுங்கி போட்டுரும். அவன் கேட்கல, அவுத்து விட்டான். உடனே அவன் நண்பனுக்கு தோணிடுச்சு, அந்த சிங்கம் என்ன ஆயிடுச்சு, எல்லாரையும் சொன்னபடியே அது துரத்த ஆரம்பிச்சிருச்சு, அங்கே இருக்க பப்ளிக்கில் இருக்கிற எல்லாரையுமே. உடனே அவன் பயந்து அவன் நண்பன் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிய போனால், சிங்கம் அவனையும் எங்கே ஒளிந்தாலும் அங்கேயே அவனை பிடிக்கிறதுக்கு வருது. சிங்கம் பிசாசுக்கு அடையாளமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பிசாசானவன் பல சிங்கங்களை அவிழ்த்து விட்டிருக்கிறான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரக்கூடாது என்று சொல்லி, குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா இடத்திலும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தருடைய உதவிதான் நம்ம வாழ்க்கையில் கிடைத்த பெரிய உதவி. இவன் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரே நாடி 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 இருந்தனால ஒரு நாட்கள் வருகிறது, அந்த நாட்களிலே அநேகர் அவனுக்கு உதவி செய்வதற்கு வந்தார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்ய ஆட்கள் வருவாங்க. ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்துவார். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் தைரியமாய் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து இருப்போம். நம் குடும்பம் பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஆமென். இந்த உதவி செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நம்ம என்ன செய்வோம், ஃபோன் பண்ணுவோம். ஒரு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம என்ன செய்வோம், உடனே அந்த கிளினிக் போனியா, இந்த டாக்டர் பார்த்தியானோ, யாராவது நல்லா ஜோமனுங்க அப்படின்னு சொல்லுவோமா விசுவாசமா? பாஸ்டரே அப்படி தான் சொல்கிறாங்க. நான் ஒரு டாக்டரை பார்த்தேன், எலும்பு முறிவு டாக்டரு, அங்கே போ உடனே முறிச்சு விட்ருவார் எல்லாத்தையும். ஆடி இருக்கிற முறிவும் உனக்கு சூப்பராக முறிச்சு விட்ருவார். யாராவது நம்ம ஜோமனுவோம் பாஸ்டர், ஆண்டவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார்ல, ஜோமனுவோம் பாஸ்டர் சொல்கிறோமா? அந்த சூழ்நிலையில் உதவியை ஆண்டவர் இடத்துல நாடணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, யாரும் எனக்கு இல்லைப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த கிருபையாக எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்படி இந்த உதவிக்காக ஜெபித்த ஒரு தாயை பார்க்க முடிகிறது வேதத்தில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக எப்படி அந்த இடத்துல ஜெபிக்கிறார் இயேசுவின் இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டார். ஒரு கானானிய ஸ்திரீயினுடைய அந்த சம்பவம் அது. ஆமென். அவங்க ஓடி அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது.
ஆமென். எனக்கு உதவி செய்யும், என் மகள் பிசாசு வேதனையை படுகிறாள் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து ஜெபிக்கிறார். அதை பார்க்க முடிகிறது. நீங்கள் எந்த இடத்துல போய் பிசாசு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து போய் நீங்கள் ஜெபம்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் உங்களுக்கு முழு விடுதலையை கொடுக்க முடியும் என்பது தான் சத்தியம். அதுதான் நிரந்தர உங்களுக்கு விடுதலை. இது எந்த இடத்துல நீங்கள் போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஆனால் பூரண விடுதலை கிடைக்காது. இயேசுவின் இடத்துல மட்டும்தான் அந்த பூரண விடுதலை உண்டு. இந்த கானானிய ஸ்திரீ என்பவள் ரொம்ப தூரமாக இருந்து வரா. ஒன்று இயேசுவை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வரல, இயேசுவை கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு அவள் இயேசுக்கிட்ட வந்து தன் மகள் இப்படி இருக்கிறான்னு ஜெபம் பண்ணுறதுக்காக வேண்டிக் கொள்வதற்காக ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த கானானிய ஸ்திரீ பிரயாசப்பட்டு வந்து இயேசுவின் இடத்துல அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுகிறான். அப்போ இந்த பிசாசு பிடிச்சிருக்கிற அந்த மகளுக்காக எவ்வளோ நாள் அவள் எத்தனை மந்திரவாதிக்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட போயிருப்பான்னு தெரியல. ஆனால் இயேசுக்கிட்ட வந்து உதவி செய்த பிறகு இயேசு சொல்லுகிறார், அவருக்கு அந்த இடத்துல அற்புதம் செய்கிறதுக்கு நோக்கம் இல்லை, ஆனால் அவள் வருந்தி கேட்குறா. அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். உங்கள் உதவியை ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேட்கும்போது விசுவாசமாய் கேட்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கற்றுக்கொள்ளுகிற பாடம். கானானிய ஸ்திரீக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்க்கு கொடுக்க மாட்டேன். நல்லதில்ல. அடுத்து அதற்கு அவள் அதை வாசி, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழிக்கைகளை துண்ணுமே. இதுதான் விசுவாசம். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உதவி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய இல்லை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்குங்க, நீர் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைகள் நல்லா வளரணும் சொல்லி ஒரு தாயினுடைய ஜெபம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்மளும் சில பேர் தாயாக இருக்கிறோம். இந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவின் இடத்துல இந்த தாய் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கிறாங்க பாருங்கள். அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவின் இடத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் விசுவாசமாக ஜெபிக்கும்போது உதவி செய்கிறான். என் பிள்ளை சரியா இல்லையே, என் பிள்ளை இப்படியே சுற்றுதே, என் பிள்ளை இப்படி நடக்குது, என் பிள்ளை அப்படி நடக்குது, என் பிள்ளை இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. 4 பேர்கிட்ட சொல்லலாம். அந்த 4 பேர் என்ன சொல்லுவான், நீ இப்படி செஞ்சுப்பார், நீ அப்படி சொல்லிப்பார், அடிச்சுப்பார், கிள்ளிப்பார், குத்திப்பார். என்ன கிள்ளி குத்தி பார்த்தாலும் அவன் என்ன செய்வான், ஒரு காலம் வரும்போது உன்னை அடிப்பான். ஒரு காலத்தில் இப்போ என்ன சொன்ன, அப்பா வாடின்றான். வளர்ந்து வந்தானே அடித்தோன்னா தகப்பன் மேலே கை வைக்கிறான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என் பையனை என்னை வெட்ட வரான். நீ ஆரம்பத்தில் எப்படி வளர்த்துருக்குற, அப்பா வாடி, அப்பாவை கில்லு, வளர்ப்பிலே இப்படி வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், என்னை வெட்ட வரான் என் பையன். யாரா வெட்ட வரான், பையன் வெட்ட வரான். தேவனுடைய கொடுத்த பிள்ளைகளுக்காக தாய்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான் அங்கே பார்க்குறோம். என் மக பிசாசு பிடிச்சிட்டு போன்னு விட்டுட்டு போல, தேவனிடத்தில் போராடி உதவியை கேட்கிறாள். உதவி கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் பங்கிட்டு கொள்ளாத கோத்திரங்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் தேவனிடத்திலே உதவி கேட்க வேண்டும். இந்த சபைக்காக நீங்கள் செய்ய வேண்டுகிற சில காரியம் இருக்கும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் இந்த சபைக்காக நான் என்ன உதவி செய்ய வேண்டும். உடனே பணத்தை கேட்கல, சபைக்காக ஜெபிக்கிறது ஒரு உதவி. இந்த சபைக்காக அல்லேலூயான்னு சொல்கிறது ஒரு உதவி. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அல்லேலூயாவும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிசாசும் நடுங்கி போவான் அந்த அல்லேலூயா. அதுவே நீங்கள் சபைக்கு செய்கிற பெரிய உதவி. நீங்கள் கோடிக்கணக்கோ பணம் கொடுக்கறத காட்டிலும் சபைக்காய் ஜெபிக்கிறது தான் பெரிய உதவி. அதுதான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி 2வது யார் ஜெபத்தை பார்த்தோம் என்றால் ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார், அப்பா ஜெபிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு அம்மா பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போ ஒரு தகப்பன்
தன் மகனுக்காக இயேசுவின் இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஒரு ஊமை உள்ள ஆவி அவனை பிடிச்சிருக்கு, அவன் பையனை. அந்த தகப்பன் அந்த ஊமை உள்ள ஆவி அந்த மகனை போட்டு வாட்டி எடுக்குது. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் அநேகராக தீயில் விழுறான், தண்ணீரில் விழுறான். ஏதாவது செய்யக்கூடுமானா எனக்கு மனதிறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உதவி கேட்குறான். ஒரு அப்பா செய்கிற ஜெபம் எப்படி ஒரு தாய் ஜெபிக்கிறாங்களோ அதே போல் ஒரு தகப்பனும் தன் மகனுக்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. நாமளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல மகனுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மனதிறங்கி உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பவர் அல்ல. அவன் இன்னொரு இடத்துல கேட்குறான், அவிசுவாசம் நீங்கி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறான். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அந்த மகனுக்கு செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தான் நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க முடியும். இயேசு தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இயேசு தான் நம்மளையும் பாதுகாக்க முடியும். அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சுதந்திரிப்பை இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். ஆமீன். ஆண்டவர் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். உதவி வரலை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. எனக்கும் சில இடத்துல சில கட்டத்தில் நல்ல தைரியமாக இருந்தாலும் சில இடத்துல ஒரு ஸ்டெப்லாம் போகும்போது என்னடான்ற மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறார். உபத்திரவ குகையில் யார்கிட்டாவது ஃபோன் அடிச்சிடலாமான்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தேக்க நிலைமையில் ஆண்டவர் நடத்துவார். ஆனால் உறுதியாக பல்ல கடிச்சிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாம் ஆண்டவர் என்னை 3 வருடம் வேதாகமத்தில் வச்சு உருக்கி சொல்லி கொடுத்த காரியம். நான் சொல்லியிருப்பேன், ஒரு சோப்பு வாங்க என்கிட்ட காசு கிடையாது, ஒரு நல்ல ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு காசு கிடையாது. எல்லாரையும் பார்க்க ஆட்கள் வருவாங்க. வேதாகம கல்லூரியில் அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, இல்லை பணம் கொடுப்பாங்க, அதிரசம் முறுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கிறாங்க. அதிகமாக என்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. எவ்வளோ ஒரு காரியம். எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. அவன் கெஸ் பண்ணிடுவான், அடுத்த மாதம் ஆள் வந்துடும், பணம் வந்துடும், சந்திச்சிடலான்னு. எனக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் 3 ஆண்டு காலம் என்னை அப்படி நடத்தினார். அப்புறம் என்ன செய்யறது? சோப்பு வாங்க, எனக்கு சோப்பு இருந்தால் கொடுறான்னு கேட்க முடியுமா? இல்லை அவன் போட்ட சோப்பை கேட்க முடியுமா? நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். சின்ன காரியம்தான், சின்ன ஒரு பொருள் தான். நான் ஒரு 10 ரூபாய் இருக்கும் இந்த சோப்போடைய விலை, ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஆண்டவர் பாருங்கள் அந்த ஜெபத்தையும் கேட்குறார், அதுக்கும் உதவி செய்கிறார். நீ சோப்பு கேட்டலன்னு சொல்லி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்படியாவது ஆண்டவர் சந்திக்கிறார், உருக்கிறார். ஒரு நாள் எங்கள் மெஸ்ஸில் சாப்பாடு தீஞ்சு போயிடுச்சு, சாப்பாட முடியல. எல்லோரும் போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வீக்கெண்டு போயிட்டு வந்தால் பணம் கொடுப்பாங்க. நான் போன இடத்துல எனக்கு கொடுக்க மாட்டாங்க, பஸ்ஸுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. பணம் வச்சிருந்தவன் போய் சாப்பிட்டுட்டான். என்னை தாண்டி தான் போகிறான். எந்த மனுஷனும் யாரும் என்னை கூப்பிடலை, தன்சன் நீ சாப்பிடாம இருக்கியா வான்னு சொல்லி கூப்பிடலை, எல்லாம் தாண்டி போகிறான். ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தார். ஒருத்தராக போகிறான். நானும் யாராவது ஒருத்தனை என்னை கூப்பிடுவானா? நம்ம வாய்விட்டு கூப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு பசி வேறு எடுக்குதுன்னு. ஒருத்தனும் கூப்பிடலை. ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லி நம்பிக்கையாக இருந்தேன். எல்லாருமே போயிட்டான். கடைசியில் நம்பிக்கை போச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் யாரும் கூப்பிட மாட்டான், நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தண்ணி கொடுத்ததுக்காக தண்ணி குடிச்சிட்டு மேலே போய் படுக்கிறேன். ஒரே ஒருத்தன் வந்தான், கதவை தட்டி ஆண்டவர் என்னை அனுப்புனார், வா போய் சாப்பிடலாம் கூப்பிட போனான். ஆண்டவர் உதவி செய்வார். சின்ன காரியம்தான் அதெல்லாம். அந்த இடத்துல ஆண்டவர் பழக்கி விட்டு தான் இங்கே கொண்டு வச்சிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம், அது நல்லதுன்னு நினைங்க. கர்த்தர் அந்த இடத்துல இடைப்படுவார். ஆண்டவர் அந்த இடத்துல பிரசன்னமாய் உங்களோடு கூட இடைப்படுவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றதை காட்டுவார். மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? நான் உன் கூட இருக்கிறேன் பாருன்றதை காட்டுவார். ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. இந்த சிஸ்டருடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களே இல்லை. அவங்களுடைய கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாயாரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தாயாரை கொண்டு வச்சாங்க. அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஜோம் பண்ண போனோம். அவங்க சொன்னாங்க, ஸ்கேனில் என்ன வருமோ தெரியல, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஜோம் பண்ணிட்டு வந்தோம், பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கு ஸ்கேன் வந்திருக்கு, ஸ்கேனில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதுதான் சாட்சி.
உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்பட போகிறார். உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை நம்பி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆமென் சுதந்திரிக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கட்டளையிடுவார். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் சரிதான், இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறது சரிதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சுதந்திரிப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாய் இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு ஸ்ட்ராங்காரு, ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஸ்ட்ராங்காரு, ஆண்டவரே வெறுமையாக இருக்குது ஸ்ட்ராங்காரு, ஆண்டவர் ஒன்றுமே இல்லை ஸ்ட்ராங்காரு, பணம் இல்லை ஸ்ட்ராங்காரு, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஸ்ட்ராங்காருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அரிசியில் சோத்திரம் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காரு, ஆண்டவர் உங்களை நடத்துவார். காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்க முடியும் என்றால் எவரை வேண்டாலும் ஆண்டவர் எழுப்ப முடியும். கர்த்தர் அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஒரு நாள் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஊழியத்திற்குள்ளே நாங்கள் கர்த்தர் எங்களை கடந்து போக வைப்பார். அன்றைக்கு இதை பேசி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தியத்தை சொல்கிறேன். அன்னைக்கு நான் சொன்னேன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு சாட்சியாய் சொல்வீங்க. இந்த நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா, இந்த ஊழியத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா, அதை சுதந்திரித்தவர்களாய் நாங்கள் தைரியம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நடத்துவார். அவர் நடத்துகிறவா, அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிட்டிருந்தால் என்றைக்கோ நாளாக இல்லாமல் போயிருக்கணும், ஊழியமே வேண்டான்னு போயிருக்கணும். ஆண்டவர் உதவி செய்திருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். இன்னுமேலும் ஆண்டவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்வார். ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவர் மனுஷ ரூபமாக நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறதுனால மனுஷனாகவே நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் மனுஷன் கிடையாது. அவர் மகிமையான ஒரு தேவன், அற்புதமான ஒரு தேவன். அந்த தேவன் நமக்கு இறங்கிட்டார் என்றால் எந்த மனுஷனாக இருந்தாலும் ஓடி வந்து என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்கிறதாய் மாற்றி போடுவார். பாஸ்டர் டி மோகன் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு செக்ஷன் மீட்டிங்கில், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க சொல்கிறாங்க, பெரிய சபையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அத்தனை ஆயிரம் பேர் சபை, 25 வருஷமாக அந்த இடத்துக்கு போராடி இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியோ ஒரு கட்சிக்காரங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சதே கிடையாது. அது வந்து மலை புறம்போக்குன்னு சொல்லி இந்த இடத்த பிடுங்குவதற்கு ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்து முயற்சி பண்ணிட்டாங்களாம். பாஸ்டர் டி மோகன் சொன்னார், நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த பில்டிங்கை நான் பெருசாக சபை கட்டுறேன்னு. 25 வருட போராட்டம். எந்த அரசியல்வாதியும் எந்த முதலமைச்சரும் உதவி செய்யலையா? அதுவும் அந்த டைமில் அம்மா இருந்தாங்களாம். அம்மா உதவியே செய்ய மாட்டேன்ட்டாங்களாம். அம்மாவே உதவி செய்யலை. ஆனாலும் அந்த மனுஷர் 25 வருடமாய் கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி காத்திருக்கும்போது நேரம் வந்தது. இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கட்டுறாங்க. கர்த்தர் நமக்கு நல்ல திரளான சாட்சிகளை நமக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு நான் சாட்சி. நீங்கள் இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னது போல இந்த சபையில் இன்னும் பங்கிட்டு கொள்ளாத சில வேலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த சபையில் ஒரு வேலையை எடுங்கள். அதை செய்கிறேன் இந்த சபைக்காக. இந்த ஜெபம் செய்யுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த சபைக்காக. சபை என்பது தேவனுடைய நாள் நடத்தப்படுகிறது இயேசு. அப்போ நீங்கள் பாருங்கள், யாரோடுக்காக ஜெபிக்கிறீங்க? சபைக்காக ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்கள் ஆண்டவர் எப்படி கைவிடாமல் இருப்பார்? பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திர அசதியாக இருந்ததை பார்க்குறோம். இன்றைக்கு சபையில் ஆண்டவர் நம்மளை கூட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்ய தேவன் கிருபை தருவார். நான் சபைக்காக ஜெபம் பண்ணுறேன், சபைக்காக அந்த ஊழியம் செய்கிறேன். நீங்கள் நிற்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னும் நாம் தொடர்ந்து ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. இது மாத்திரம் நம்மளுடைய முடிவல்ல. இன்னும் ஒரு 10 சேரை வாங்கி போடணும். காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசமாக வாங்கி போடணும். சபைக்குள்ளே வரும்போது ஒரு சேர் கிடையாது. எங்கள் மாமனார் கொடுத்த தார்பாய் மட்டும்தான் இந்த சபைக்குள்ளே வரும்போது. அந்த தார்பாய் தான் விரிச்சிருந்தது, தர கிடையாது. இப்போவும் தர கிடையாது. இந்த மேட்டெலாம் போட்டிருக்கனால நல்லாயிருக்கு. எங்கள் மாமனார் ஏதோ கிருபையாக ஒரு தார்பாய் ஒரு 3 கொடுத்தனால தார்பாயை விரிச்சு இருந்தோம். ஒரு அமௌண்ட் வந்தது. திடீர்னு ஒருத்தவங்க வந்து இந்த சபைக்காக நான் ஒரு 10 சேர் வாங்கி தரேன். எனக்கு புரியவே இல்லை. தார்பாயில் உட்காரவே ஆள் இல்லை. தார்பாயே அங்கே கிளியுது நடந்து இல்லை 10 சேரை வேற போட்டு யார் அங்கே வர போகிறா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இது. ஆனால் ஆண்டவர் ஒரு 10 சேரை கொடுத்தாரு. ஆனால் சேர் வந்த பிறகு ஆட்கள் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 சேர் என்ன உட்கார்றது அளவுக்கு ஆட்கள் வந்தாங்க. உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு விசுவாசம் வந்தது. அடே அப்பா,
ஒரு 10 சேரில் ஒரு 2 சேர் நிரப்புறாருன்னா ஒரு 40 சேரில் ஒரு 10 பேரை நிரப்ப மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை. உடனே காசை சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். காணிக்கை வந்த காணிக்கையெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டுக்கு அந்த காணிக்கையை நாங்கள் எடுக்க மாட்டோம். சபைக்கு எதோ என்ன வாங்கணுமோ அதை தான் எடுப்போம். உடனே காசை சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். நமக்கு பெருசாக காணிக்க வராது ஆரம்ப டைமில். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு இந்திக்காரனை பிடிச்சி ரோட்டில், அவங்க எனக்கு வேறு பேரம் பேச தெரியாது, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போய் பேரம் பேசுகிறதுக்கு அவனை வச்சு பேரம் பேசி ஒரு சேரை வாங்கிட்டு வந்து விசுவாசமாக போட ஆண்டவர் கிருபை தந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா! இதுதான் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச வெற்றி. இது மற்றும் வெற்றி இல்லை. தொடர்ந்து இது போல் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இன்னும் அநேக ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வருவாங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நல்ல ஸ்ட்ராங் உள்ளவனாய் நீங்கள் இந்த சபையில் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரே காரியம், நீங்கள் தேர்ந்தெடுத்தது சரிதான், இது உங்களுக்கான இடம்தான், அதில் சந்தேகப்படவே வேண்டாம். இது உங்களுக்கான சபைதான், அதில் சந்தேகப்படவே வேண்டாம். உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் ஒரு வேலைக்காரனாய் என்னை வைத்திருக்கிற உங்கள் வீட்டு உதவிக்கோ எதுக்கோ என்னை கூப்பிடலாம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு குடும்பங்கள் தான் நீங்களாம். ஆண்டவர் நம்மளை நடத்துவார், நமக்கு உதவி செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே பேசினதற்காக நன்றி அப்பா. இதுவரை